இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக போயிருக்காங்க. ஆகஸ்ட் 15 முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குது. அதற்கு முன்னாடி பயிற்சி ஆட்டமாக 3 நாள் ஆட்டம் ஸ்ரீலங்கா 11ஓட இந்திய மெயின் அணி ஆடினாங்க. இதை ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 363 ரன்களை குவிச்சு 8 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் பண்ணாங்க. இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின இந்திய அணிக்கு தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 142 ரன்களை குவிச்சு 357 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி டிக்ளேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 ரன்கள் பின்னிலை. இதை தொடர்ந்து 2வது இன்னிங்ஸ் ஆடினாங்க ஸ்ரீலங்கா. 200 ரன்களை அடித்து 6 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் பண்ணாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா 3வது நாள் ரொம்ப சொற்பமான ஓவர்கள் தான் இருக்குது, அதனால் போட்டி சமனில் தான் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய வீரர்களும் இறங்கினவங்க ஃபுல்லாக அதிரடியாக ஆடி டிக்ளேர் ஆகி போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா கடைசி 8 பந்துக்கு 27 ரன்கள் அடிக்கணும். எப்படியும் போட்டி சமன் தான், அடிக்க முடியலன்றாலும் போட்டி ட்ரா தான் ஆகும். களத்தில் நின்னது டிஎஸ்பி முகமது சிராஜ். இதுவரைக்கும் முகமது சிராஜ் ஸ்ரீலங்கா அணிக்கு பந்து வீச்சில் தான் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்காங்க. ஒரு ஆசிய கேம்ப் ஃபைனல்லாம் 50 ரன்னுக்கு ஸ்ரீலங்காவை சுருட்டுவாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த முகமது சிராஜ். 6 விக்கெட் எடுப்பான் மனுஷன், நெருப்பாக பந்து போட்டு அப்படியே ஸ்ரீலங்கா அணியை செதைச்சிருப்பான். அதனால் முகமது சிராஜை அந்த ஸ்ரீலங்கா பிளேயர்கள் மறக்கவே மாட்டாங்க. இதுவரைக்கும் பந்து வீச்சில் தான் மிரட்டிக்கிட்டு இருந்த முகமது சிராஜ் முதல் முறையாக பேட்டிங்லையும் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க மனுஷன். 8 பந்துக்கு 27 ரன்கள் அடிக்கணும். யாருமே எதிர்பார்க்காத வகையில் 4 சிக்ஸர்கள் 1 4 அடித்து இந்திய அணியை ஜெயிக்க வச்சுருக்காங்க மனுஷன். இப்படிக்கும் கடைசி ஓவரில் 16 ரன்கள் தேவை. கண்டினியூவாக 3 சிக்ஸு ஹாட்ரிக் 6 அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சுட்டு செம்ம ஒரு தில்லா வெளியே போயிருக்காப்புல முகமது சிராஜ். இதில் என்ன காமெடி அப்படின்னா போட்டி முடிஞ்ச உடனே முகமது சிராஜ் பேட்டை வாங்கி திருப்பி பார்க்குறாங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ். என்னடா இருக்குது பேட்டில், எது ஸ்ப்ரிங் வச்சிருக்கியாடா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தது செம்ம வைரல் ஆகி அந்த பிக்சர் அப்படியே ரவுண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆட்டத்தை சிறப்பாக துவங்கியிருக்காங்க. ஆனால் மெயின் போட்டிகளில் இந்திய அணிக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது இந்த இன்ஜூர்டு பிரச்சனைங்க. பும்ராவை தொடர்ந்து சாய் சுதர்சனும் ஒரு இன்ஜூரால் வெளியே போயிட்டாப்புல. பும்ராவுக்கு பதிலாக காஷ்மீரை சேர்ந்த ஆக்யூப் நபியும், சாய் சுதர்சனுக்கு பதிலாக ரொம்ப நாளாக டீமில் இடம் கிடைக்காம போராடிக்கிட்டு இருந்த சர்ப்ராஸ் கானுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த வாய்ப்பை அவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்திய அணியில் இடத்த தக்க வைப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் நம்புகிறாங்க. முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தொடங்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.